முயற்சி செய்து தான் வாங்கணும். அதுக்காகலாம் நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு. இருந்த போதிலும் வந்து இப்ப 200 பேருக்கு மேல வந்து எங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அந்த ஒன்ல மட்டும்தான் இந்த விளைவு நிகழும், மற்ற எல்லாத்துலயுமே எல்லா சீட்ஸும் ஃபில் ஆயிடும். இன்று 13 ஆகஸ்ட் அன்று தமிழக அரசின் வழிகாட்டுதல் படியும் எம்சிசியோட கைட்லைன்ஸ் படியும் வந்து இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து ஆரம்பமாயிருக்கு. இது வந்து 26-27 அகாடமிக் செஷனுக்கான எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புக்கான கவுன்சிலிங் ஆகும். இது வந்து இன்று வந்து ஓமந்தூரார் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்காக கவுன்சிலிங் நடத்தப்படுது. மற்றும் இந்த அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கான 7.5 விழுக்காட்டிற்கான கவுன்சிலிங்கும் இன்று நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. காலை 8 மணியிலிருந்து ஆரம்பமானது. முதலில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதாவது 13 எம்பிபிஎஸ் சீட்டுக்கும் 2 பிடிஎஸ் சீட்டுக்கு மொத்தம் 15 இடங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான கவுன்சிலிங் நிறைவடைந்தது. அதைத் தொடர்ந்து எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டா, அதாவது 10 எம்பிபிஎஸ் சீட்டும் ஒரு பிடிஎஸ் சீட்டுக்கான கவுன்சிலிங் நடைபெற்று அதுவும் முடிவடைந்து விட்டது. தற்பொழுது பிடபிள்யூடி கோட்டாக்கான கவுன்சிலிங், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கவுன்சிலிங் வந்து ஆரம்பமாயிட்டு இருக்கு. இதைத் தொடர்ந்து வந்து 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு கலந்தாய்வு தொடர்ந்து நடைபெறும். ஏற்பாடுகள் வந்து அதாவது எல்லாத்தையும் எதிர்பார்த்து இப்ப ஃபயர் சேஃப்டிக்காக அதுக்கு தனியா ஏற்பாடு பண்ணிருக்கோம். போலீஸ் பந்தோபஸ்து தனியா ஏற்பாடு பண்ணிருக்கோம். இப்ப மாணவர்களோட அவங்க கூட வர்றவங்களுக்கும் உணவு மற்றும் குடிநீர் மற்றும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருக்கோம். குடிதண்ணீர் வந்து சுத்தமான குடிதண்ணீர் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கோம். இப்ப வந்து எப்படி நாங்க இந்த கவுன்சிலிங் எத்தனை பேர் கூப்பிடுவோம்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வந்து 15 பேர்னா அதுக்கு ஒரு 25 பேர் போல கூப்பிடுவோம். அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூப்பிடுவோம். பிடபிள்யூல வந்து இப்ப வந்து 7.5% வந்து 3625 பேர் வந்து எலிஜிபிளா ஆயிருக்காங்க. அதுல வந்து இப்ப 7.5% சீட்டு வந்து 510 எம்பிபிஎஸ் சீட்டும் 104 பிடிஎஸ் சீட்டும் மொத்தம் 614 இடங்கள் இருக்கு. 7.5%. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து இப்ப இன்னைக்கு எத்தனை சீட்டுக்கு நடத்த போறோம்னா 510 எம்பிபிஎஸ் சீட்டுக்கும் 104 பிடிஎஸ் சீட்டு மொத்தம் 614 இடங்களுக்கு வந்து 7.5% ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டக்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டாவும் முடிஞ்சிருச்சு. 15 ஸ்போர்ட்ஸ் கோட்டா இடங்களுக்கும் எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டா வந்து 11 இடங்களும் முடிவடைந்து விட்டது. இப்ப பிடபிள்யூ கோட்டா வந்து மொத்தம் வந்து எம்பிபிஎஸ்க்கு 212, பிடிஎஸ் 11 இடங்கள், மொத்தம் 223 இடங்கள். இதற்கு வந்து கவுன்சிலிங் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. குரு நிக்கிதா இருக்கீங்களா? இந்த மாதிரி சில பிரிவுகள்ல ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த மிச்சம் இருக்கக்கூடிய இடங்கள் எந்த மாதிரி கணக்கெடுத்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தான் அது அவங்களுக்கு இது போக மிச்சமா இருந்ததுன்னா அது வந்து ஜெனரல் பொது கலந்தாய்வுக்கு மாற்றப்பட்டுவிடும் 2வது ரவுண்ட்ல. இப்ப இந்த ரேங்க் லிஸ்ட்ல கூடுதலா சேர்க்கப்பட்டிருக்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்ன அடிப்படையில சேர்க்கப்பட்டிருக்கு? அது சான்றிதழ் சரிபார்ப்பு கூடுதலா கொடுத்ததுனால வந்ததா, என்ன அடிப்படையில்? அதாவது இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆன விண்ணப்பங்கள் வந்து கடந்த 1 மாதமாக நாங்க வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இது போக வந்து நாங்க ஏப்ரல் மாசமே எங்களோட இதுல வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்கோம். என்னென்னலாம் சர்டிபிகேட்ஸ் வேணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும். ஏன்னா இப்ப நேட்டிவிட்டி சர்டிபிகேட்லாம் கொஞ்சம் அதுக்கு முயற்சி செய்துதான் வாங்கணும். அதுக்காகலாம் நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு. இருந்த போதிலும் வந்து சில பேர் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து நமது மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து 10ஆம் தேதி வெளியிட்டாங்க. அப்பவே சொல்லியாச்சு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் வாங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி. இப்ப 200 பேருக்கு மேல வந்து எங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க, இந்த சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாங்க அப்லோட் பண்ண முடியல. அதுக்காக வந்து நேத்து மட்டும் ஒரு நாள் வந்து இது ஓபன் பண்ணோம், போர்ட்டல் ஓபன் பண்ணி அதுல ஒரு 300 பேர் போல வந்து எக்ஸ்ட்ராவா அப்ளைனா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாங்க. நோ அப்ளிகேஷன் இஸ் அலௌட் ஆஃப்டர் தட். நேத்து வந்து புது அப்ளிகேஷன் வாங்கல, டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்றது கொடுத்தோம். அதுபடி அந்த மெரிட் லிஸ்ட் ஆட் அண்ட் போட்டு மாத்தி பண்ணிருக்கோம். முக்காவாசி எல்லா முக்கியமான சான்றிதழ்கள்லாம் வந்து வெரிஃபை பண்ணியாச்சு.
ஒரு சில சர்டிபிகேட் வந்து அவங்கள்ட்ட ஒரு எழுத்துப்பூர்வமா வாங்கி அதை காலேஜ்ல வந்து வாங்கிப்பாங்க. அது ஒரு சில ஸ்டேட் லிஸ்ட்ல இல்லாம ஆல் இந்தியா கோட்டால செலக்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க இங்க வர முடியாத போயிருந்துச்சுன்னா அவங்க இப்போ கான்டாக்ட் பண்ண முடியலன்னா அடுத்த ஆளுக்கு அது போகுமா, என்ன அடிப்படையில்? ஆப்சென்ட்னா இப்போ வந்து நம்ம தொடர்ந்து பண்ணும்போது இப்போ கேண்டிடேட்டை கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணுவோம். அவங்க வந்து கான்டாக்ட்லயும் இல்ல அப்படின்னா அது அடுத்த அவங்க ஆப்சென்ட் அப்படின்னு மார்க் செய்யப்பட்டு அவங்க அடுத்த நம்பருக்கு போயிடும். இப்போ கவுன்சிலிங் வந்து நெக்ஸ்ட் கவுன்சிலிங் மூவ் ஆயிடும். அவங்க வந்து தே வில் பிகம் ஆப்சென்ட். இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள், அந்த ராணுவத்தினர் எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது எல்லா சீட்டுமே முழுசா ஃபில் ஆயிடுச்சா, இல்ல ஏதாவது ஃபில் ஆகாம இருக்கா? முழுசா ஃபில் ஆயிடும். அதாவது மாற்றுத்திறனாளிகள் பிரிவை தவிர மற்ற எல்லா பிரிவுகள்லயும் முழுமையா சீட்ஸ் ஃபில் ஆயிடும். மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் மட்டும்தான் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அது வந்து மொத்த சீட்ஸை விட குறைவு. சோ மொத்த சீட்ஸ் அதிகம். அதனால மொத்த சீட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அந்த மீதி இருக்கிற சீட்ஸ் வந்து ஜெனரல் கோட்டாக்கு மூவ் ஆயிடும். அந்த ஒன்ல மட்டும்தான் இந்த விளைவு நிகழும். மற்ற எல்லாத்துலயுமே எல்லா சீட்ஸும் ஃபில் ஆயிடும், இன்க்ளூடிங் 7.5. முதல் கட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த கட்டம் எப்போ இருக்கும்? அந்த பொது கலந்தாய்வோட செஷன் எப்படி இருக்கும்? இல்ல, பொது கலந்தாய்வு இன்னைக்கு 12 மணிக்கே ஆரம்பிக்குது. முதல் கட்ட கலந்தாய்வு அது சைமல்டேனியஸா நடக்கும். சோ அதுலயும் வந்து ஆன்லைன் மூலமா, அதுல ஒன்னும் குழப்பமே இல்ல, அவங்க ஆன்லைன் மூலமாவே போட்டுடலாம். 19ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்திருக்கோம். அதற்கு பிறகு 22ஆம் தேதி ரிசல்ட், 21ஆம் தேதி ரிசல்ட்னு சொல்லியிருக்கோம். சோ இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். இதற்கான அடுத்த கட்ட கலந்தாய்வு இந்த ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா MCC DGHS சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணணுங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு. சோ அதனால அதன்படி தமிழ்நாடு எப்பவுமே இந்த கலந்தாய்வு அட்டவணையிலிருந்து மாறாம கரெக்டா நடக்கும்.